தஞ்சாவூர் ஐடிஐ கிரவுண்டில் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு வீரா மெமோரியல் விசஸ் 11 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், 1 ஓவர் பவர் பிளே, 4 பால் யூஸ் பண்ணணும். டாஸ் வின் பை வீரா மெமோரியல். 11 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேராக டேனி மற்றும் ஃப்ராங்க். பிஎம்சிசிலேருந்து முதல் பவர் பிளே கூட மகேந்திரம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். பவர் பிளேயில் 2 ஃபீல்டர் வெளியில், ஒன்று லாங் ஆன், ஒன்று டீப் ஸ்கொயர் லெக்கில். முதல் 2 பால், தேர்ட் பால், தேர்ட் ஒன். புல்தாஸா லாங் ஆனில் இந்த கையில் சிங்கிள் ரன். போன பால் வைடு, கை பால் இங்கே போஸ்ட் ஒன். சுற்றி போட்ட பால டர்ன்மன் திசையில் பின்னாடி ஆளே இல்லை, பால் வேகமாக கால் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 4. முதல் பாலே ஒரு 4 பதிவு பண்ணுறாரு ஃப்ராங்க் இங்கே. 5th ஒன். அகெயின் இங்கே எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போகுது. 4க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். சில இன்ட்ரெஸ்டால 4 பேக் 2 நாளாக பதிவு பண்ணுறாரு ஃப்ராங்க் இங்கே. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். பால் போயிருக்கு டீப் கோயிலுக்குல. சில வெளியில் இருக்காது ப்ரொடக்ஷன். சிங்கிள் ரனுக்கான அளவு இங்கே. 1 ஓவர் உங்களுக்கு ஸ்கோர் 12. 2 விக்கெட் லூஸ் பண்ணல 11 ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஓவர் கூட விஎம்சிசிலேருந்து நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீனி ரைட் ஆம் பவுலர் போஸ்ட்டுக்குலேருந்து. தொடர்ந்து 2 பால் வைடு, செகண்ட் ஒன் ட்ரை. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு ஃபீல்டர், யாரும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கான அளவு இங்கே. தேர்ட் ஒன். ஒரு கேட்ச் இங்கே யாருல டர்ன்மன் திசையில் போகுது பால் இங்கே. 2க்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். இல்லைங்க, சிங்கிள் ரன் மட்டும். டேனிக்கு ஒரு விக்கெட் சான்ஸ் வழங்கியிருக்காங்க. பார்க்கணும் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னு. தொடர்ந்து 2 பால், 2 பால், லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட்டாக எடுத்து அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு இந்த கையில் சிங்கிள் ரன். 2 ஓவர் இருக்குது. 11 ஃப்ரெண்ட்ஸ் 18 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. பிஎம்சிசிலேருந்து நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவர் கூட ஆனந்த் வந்திருக்காரு ரைட் ஆம் பவுலர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பால் வைடு, கை பால் இது. ஃபைன் லெக் திசையில் 1 பவுன்ஸில் 4. பால் 4 பதிவு பண்ணுறாரு ஃப்ராங்க் இங்கே. செகண்ட் ஒன். ஃபுல்டாஸ் பால் ஸ்ட்ரைட்டாக லாங் ஆஃப் ஃபீல்டர் இருக்காது ப்ரொடக்ஷன் இங்கே. சிங்கிள் ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன். அந்த யார்க்கர் மிட் விக்கெட்டில் சிங்கிள் ரன். 4th ஒன். அடிச்சிருக்க கிளியர் ஹிட்டு, 6ங்க இங்கே. லாங் ஆன் திசையில் மிகப்பெரிய 6 பதிவு பண்ணுறாரு ஃப்ராங்க் இங்கே. இந்த ஓவரில் 2வது பவுண்ட்ரி. போன பால் நல்ல ஃபேஸில் டாட் பால். லாஸ்ட் ஒன் இது. அகெயின் ஒரு நல்ல லைனில் போயிருக்காருங்க. 6க்கு அப்புறம் 2 பால் எக்ஸலன்ட் கம்பேக் இங்கே. ஆனந்த் 3 ஓவருக்கு ஸ்கோர் 31 அடிச்சிருக்காங்க. 11 ஃப்ரெண்ட்ஸ். 4th ஓவர் கூட நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாபு ரைட் ஆம் பவுலர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே ஃபைன் லெக்கில் போகுது. அதுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். ஃபீல்டர் அதில் ஸ்டாப் அங்கே. 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன். அகைன் இங்கே டீப் ஸ்கொயர் லெக்கில் அது பின்னாடியே போயிருக்கு. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக. கார்டு ஜேம்ஸ் ஓவர்ஸ்டிப்லேருந்து தேர்ட் ஒன். எக்ஸலண்ட் பவுலிங். டாக்டர் பந்து பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 5th ஒன். விலைக்கு போய் அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில். அங்கே ஆளே இல்லை. இப்போதான் பால் லேண்ட் ஆகுது. 4 ஆகான்னு பார்க்கணுங்க. 4 எக்ஸலண்டாக 4 பதிவு பண்ணியிருக்காரு ஃப்ராங்க் இங்கே. லாஸ்ட் 1 பால் அக்கௌண்ட்ஸ்லேருந்து விலைக்கு போயிருக்காரு. கேட்மன் திசையில் வேகமாக ட்ராவல் ஆகுது. இல்லை ராகுல் நல்ல ஸ்டாப் இங்கே. 2க்கான வாய்ப்பு. ஆஹா, நல்ல டேரக்டிங் இருந்தால் அவுட்டு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ஃப்ரெண்ட்ஸ் 42 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட சீனியர் வந்திருக்காரு ரைட் ஆம் பவுலர் ஓவர்ஸ்டிக்லேருந்து. ஃபேஸில் 2 பேருமே செட்டில்டான பேட்ஸ்மேன். ஓப்பனிங்லேருந்து ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். டாஸ் பால் ஃபீல்டர் ஸ்கொயர் லெக்கில் 1 பவுன்ஸில் 4. முதல் பாலே ஒரு 4 பதிவு பண்ணுறாங்க. எக்ஸலண்டாக டேனி அவருக்கு ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாங்க. இம்பாக்டை கிரியேட் பண்ணி இருக்காங்க. டேன்மேன் ஃபீல்டரை உள்ளே கொண்டு வந்து மிட் விக்கெட் ஃபீல்டரை ஸ்கொயர் லெக்கில் வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன். அகைன் டேனி ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் திரும்பினாரு. அந்த ஃபேஸில் கீப்பர் பிடிக்க முடியல. 4 பைஸில். கடைசி 2 பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு ஃபேஸில் 3 பால் தொடர்ந்து எக்ஸலண்டாக டாட் பால் போட்டிருக்காரு சீனி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். இது ஃபேஸில் பட் ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் யாருமே இல்லை. 4 போகும்னு நினைக்கிறேன். 4
கடைசி பால் ஒரு 4 பதிவு கொண்டு போகிறாங்க. 5 ஓவருக்கு 11 ஃப்ரெண்ட்ஸ் 54 அடிச்சு 55 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. விஎம்சிசிலேருந்து ஓப்பனிங் பேராக லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் மகேந்திரன், மான்செஸ்டர்லேருந்து விக்ரம் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன். 11 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜிபி வந்திருக்காரு ரைட் ஆர்ம் போலர். ஓவர்ல லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர், ஸ்கொயர்ஸில் ஒரு ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் பால் வெயிலோட செட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ரைட் அடிச்சிருக்காரு. முதல் பால் வச்சிருக்கான வாய்ப்பு, 2 ஃபீல்டர் கீழே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்சால மேட்சான்னு பார்க்கணும் இனிமேல் தான். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு ஈஸியாக. ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு லாங் ஆன், அப்புறம் கண்ட்ரி திசையில் ஒரு ஃபீல்டர் விக்ரம். செகண்ட் ஒன் ஃபுல்டாஸ் பால் வச்சிருக்கான வாய்ப்பா, ஃபீல்டர் டேனி 1 பவுன்ஸ்ல. இந்த டேனி இருந்து தடுக்க முடியல. 1 பவுன்ஸ்ல 4. முதல் பால் ஒரு 4 பதிவு பண்ணுறாரு விக்ரம். போன பால் தான் ரை ஒன் சார் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. குத்தி போட்ட பால பனிஷ்மெண்ட் 6. ஒரு கேட்சை விட்டாங்க மகேந்திரனுக்கு, அதுக்காக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கிளியராக உடைச்ச பாலுக்கு ஒரு 6. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டா லாங் ஆன்ல இந்த கையில் சிங்கிள் ரன். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்க ஸ்கோர் 14. விஎம்சிசி எந்த விக்கெட்டும் லூஸ் பண்ணலை. செகண்ட் ஓவர் கூட நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பவர் ரைட் ஆர்ம் அரன்ஷிப்லேருந்து கிளியர் ஹிட்டு. ஆஷா இது பார்க்கல, இன்னும் காவலாக பாலுங்க. மகேந்திரன் பேட்லேருந்து 2வது சிக்ஸிங்க. கேட்ச் விட்டதுக்கு அதுக்கும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செகண்ட் ஒன் சென்சிபிள் பிளே பாயிண்ட்ல 2 ரனுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். 2 ரன் எக்ஸலன்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். தொடர்ந்து 2 பால் தாட்டு. 5th ஒன் சென்சிபிள் பிளே 5 கவர்ஸில் சிங்கிள் ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விஎம்சிசி 24 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட் இங்கே லூஸ் பண்ணலை இது வரைக்கும். 3rd ஓவர் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முகேஷ் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அரன்ஷிப்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் ஒரு டாட் பால் லென்த். ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் ஒன் அடிச்சிருக்கு ஃபைன் லெக் திசையில் 1 பவுன்ஸில். இந்த கையில் ஃப்ராங்க் அங்கே 2 ரனுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். இல்லைங்க சிங்கிள் மட்டும். 3rd ஒன் ஓவர் ஸ்டிக்லேருந்து அடிச்சிருக்காரு. 6ங்க கிளியர் ஹிட்டு. 3வது 6 பதிவு பண்ணுறாரு மகேந்திரன். இந்த மேட்ச்சில் எந்த பொண்ணில் வேலை பார்க்கணுமோ இருக்கும் இந்த 3வது 6. 4th ஒன் அகேனிங்க லாங் ஆனில் இந்த கையில் சிங்கிள் ரன். 3rd ஓவரில் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இவர் சேர்ந்து இருக்காரு கனெக்ஷன் பேட்டில் ஃபைன் லெக் திசையில். கண்டிப்பாக ஒரு 6ங்க திரும்பினதுக்கு அதுக்குமா கனெக்ஷன் நல்லா இருந்தது பார்க்கவே. கிளியர் ஹிட்டு. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 39. இது வரைக்கும் அந்த விக்கெட்டு லூஸ் பண்ணல. ஓப்பனிங் பேராக எக்ஸலண்டாக ஆடிருக்காங்க இந்த டீமுக்கும். இந்த 12 பாலுக்கு 16 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. விஎம்சிசியை டிஃபெண்ட் பண்ணால் 11 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம். 4th ஓவர் கூட ரைட் ஆர்ம் பவுலர் ஜிவி அரன்ஷிப்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. இந்த டேமேஜ் இல்லை. கண்டிப்பாக 4க்கான வாய்ப்பு. அகைன் இம்பாக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு மகேந்திரன். போன பால் டாட் பால். 3rd ஒன் அப் சைடு பிளேஸ் பண்ணியிருக்காரு. பாயிண்ட் திசையில் லாங்கில் போகுது. சிங்கிள் ரன். 4th ஒன் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு ஓவர்ஸ்டிக்லேருந்து அந்த ஒரு யாக்கர் பர்ஃபெக்டாக உள்ளே வந்தது. சைடு ஃபீல்டர் அங்கே லாங் ஆனில் சிங்கிள் ரனுக்கான அளவு. 4th ஓவரில் லாஸ்ட் ஒன். இந்த பால் டாட் பால் ஆனால் அடுத்தது கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் எடுத்து அடிக்க முடியல. அவுட்டான திசை பால் நோக்கி பொம்பல் 2க்கான வாய்ப்பு ஈஸியாக அலோவ் பண்ணியிருக்காங்க. 4 ஓவருக்கு விஎம்சிசி 48 அடிச்சிருக்காங்க. நோ விக்கெட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட கப்டஸ் யோகி வந்திருக்காரு. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் 2 பேருமே இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்லேருந்து ஆடி இருக்காங்க. பார்க்கலாம் கடைசி எப்படி போடுறாங்கன்னு. யோகேஷ் ரைட் ஆர்ம் பவுலர் அரன்ஷிப்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் ஸ்லிப்பில் ஸ்ட்ரைட் 2 விக்கெட். சிங்கிள் ரன். 5 பாலுக்கு 6 அடிக்கணும். ஸ்ட்ரைட் 2 ஹாஃப் ஃபீல்டர் அடிக்க முடியல. லாங் ஆன் திசையிலாங்க சிங்கிள் ரனுக்கான வாய்ப்பு. ஷார்ட் டர்ன் பண்ண தூக்கி விக்கெட் வச்சிருக்காங்க சிங்கிள் கட் பண்ணுறதுக்காக. 4 பாலுக்கு 5 விலகி போயிருக்காரு. நோ பாலுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபீல்டர் இருக்காரு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. அகைனிங்க அதுக்கான வாய்ப்பாக 4. ஐ திங்க் நோ பால் ப்ளஸ் 4னா மேட்ச் ஓவர். இதோட அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. 4 பால் அவையில் அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க விஎம்சிசி.